திமுக கூட்டணியில் குழப்பம் வருமா, பிரச்சனை வருமானு வரும். நிறைய இடங்கள் கேட்பாங்க, காங்கிரஸ் நிறைய இடங்கள் கேட்பாங்க. அவங்க கொஞ்சம் கெடுபிடிலாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். பிளவா அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்போம் நம்ம. அப்புறம் அவங்க என்னென்னா, அந்த கூட்டணியில் ஒரே பாயிண்ட் தான் சார், இந்தியா கூட்டணி டீல் பண்ணுறது ஈஸி, இந்த மோடி அமித்ஷாவை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்களுக்கு என்னென்னா, இந்தியா கூட்டணியில் 10 தலைவர் இருப்பான், யாரோ ஒருத்தனை பிடிச்சாது கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிடலாம். இந்தியா அங்கே வந்து ஒரே 2 பேர் தான் தீர்மானிக்கிறாங்க விஷயத்தை, அவங்களை டீல் பண்ண. அதனால தான் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜு பட்நாயக்கும் நவீன் பட்நாயக்கும் அடக்கி வாசிக்கிறாங்க. இப்போ தான் ஜெகன்மோகன் ரெட்டி குரலை எழுப்புறாரு. இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு குரல் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோடி அமித்ஷாவோட டீல் பண்ணுறது கஷ்டம் தெரியும். இந்த வார்த்தை மோதல் இல்லாமல் செயல் நடவடிக்கைகள் என்னென்ன விஷயங்களை கேள்வி எடுக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? செயல் நடவடிக்கைகள்லாம் இடி தான், வேற என்ன, இடி சிபிஐ தான் செயல் நடவடிக்கைகள். கதவு மூட்டாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா ஜெயக்குமார், இடி கதவை தட்டினா திறப்பார் அவர், அதுதான் நடக்கும். மீனவர்களை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போகிறாங்க, வலையை பறிக்கிறாங்க, படகை பறிக்கிறாங்க. 88 மீனவர்கள் படகெல்லாம் போச்சு, ஒன்றுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசோட ஃபெயிலியர் தான் அவங்க வந்து இப்போது 3 நாள் கூட்டத்தில். ரியல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களில் நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் பார்த்தீங்கன்னா, உரிமைகள் மீட்க ஸ்டாலின் குரல் அப்படின்ற பேரில் திமுக வந்து தொடர்ந்து ஒரு சில கூட்டங்களை நடத்த ஏற்பாடு செஞ்சுருக்கு. ஸோ உரிமைகள் மீட்க அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் உரிமைகள் மீட்கலையா முதல்வர் அப்படின்ற கேள்வியும் நம்மளுக்கு எழுது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல உரிமைகள் மீட்கிறது அவங்களுடைய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வந்து, இப்போ டிசம்பர் மாதம் புயல் அடிச்சுது தமிழ்நாட்டில். இங்கே 4 டிஸ்ட்ரிக்ட், அங்கே 4 டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்பட்டது. அது பாதிக்கப்பட்ட பிறகு மத்திய குழு வந்து இங்கே ஆராய்ஞ்சிட்டு போச்சு. பிரதமரும் 2 தடவை வந்தார், நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. இவங்க 26,000 கோடி என்னவோ கேட்டாங்க. அப்புறம் அமித்ஷாவை போய் எம்பிக்கள்லாம் பார்த்தாங்க. போன மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துருவோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொடுக்கல. அப்புறம் வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்பினாங்க, அதுக்கும் ஒரு பதிலும் இல்லை. அப்புறம் பதில் இல்லைன்ற போது இப்போது ஒரு பைசா கூட கொடுக்கலன்றதுனால இந்த நிதி கேட்கணும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து இந்த நிதி மட்டும் இல்லை, வெள்ள நிவாரண நிதி மட்டும் இல்லை, வேறு பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுக்கறதில்ல. நம்ம என்ன வரி கட்டுறோமோ அது வந்து திருப்பி நமக்கு வந்து வரது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. தென்னிந்திய மாநிலங்களே புறக்கணிக்கப்படுகிறது. இந்த குரல் இப்போ நிறையா வந்துருச்சு. ஆக்சுவலாக கர்நாடகா, கேரளா எல்லாருமே டெல்லியிலேயே போய் மறியல் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அதிகாரத்தை பறிக்கிற விஷயங்களாகட்டும், கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்குற விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி நிதி பங்கீடு பண்ணுற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இது மாதிரி மாநில அரசை வந்து மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது அப்படின்ற விஷயங்களை வச்சு தான் இவங்க வந்து இப்போது இந்த 3 நாள் கூட்டத்தை வந்து நடத்துறதுக்கான முடிவில் இருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசுக்கு வந்து தன்னுடைய அவங்களுடைய வரி வருவாயில் ₹1 கொடுக்குது இங்கேருந்துன்னா, அது நமக்கு திரும்பி வர்றது 29 காசு தான் அப்படின்றது அவங்களுடைய பாயிண்ட்டு. மொத்தத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 5 வருடத்தில் வந்து சவுத் இந்தியா முழுக்க 22 லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்கு. அதில் திருப்பி கிடைச்சதுன்னும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு 6 லட்சம் கோடி தான் கிடச்சிருக்கு. அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு நாங்கள் பல்வேறு திட்டங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், ரோடு போடுறோம், ரயில் போடுறோம் அப்படின்றாங்க. பட் அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி வேறு விஷயம். ரோடு போடுறது, ரயில் போடுறதுலாம் அது மத்திய அரசோட ஃபண்ட்ஸில் தான் போடணும். ஆனால் இங்கே மாநில அரசை பொறுத்த மட்டும் அவங்க கடன் வாங்கிறதுக்கு கூட வந்து இது வந்து ஒரு தடை போடுறாங்க. ஒரு அரசியல் சட்டம் மூலமாக நீங்கள் கடன் வாங்கிறது கூட எங்களுடைய அப்ரூவல் மூலமாக தான், அப்புறம் தான் கடன் வாங்கணும். மாநில அரசோட சட்டமன்றத்துக்கு வந்து கடன் வாங்குகிற உரிமை இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு உச்சபட்ச லிமிட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட அனுமதி பெற்று தான் நீங்கள் கடனே வாங்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு வந்து ஒரு இது அல்டிமேட்டம் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உதயமின் திட்டத்தை அதிமுக அக்கௌண்ட் ஏற்றுனதுனால கிட்டத்தட்ட வந்து ஒரு 18,000 கோடி ரூபாய் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசுக்கு கட்ட வேண்டிய நெருக்கடி இருக்குது. அதை வேற குடுன்னு வலியுறுத்துகிறாங்க. அதே மாதிரி மெட்ரோ 2வது ரயில் திட்டத்துக்கான 65,000 கோடி ரூபாயை இதுவரையும் திட்ட அனுமதி கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மத்திய அரசு வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்துக்குதுன்னு அதெல்லாம் வச்சு தான் வந்து இப்போ வந்து இவங்க வந்து இந்த 3 நாள் கூட்டத்தை நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மீனவர்களை வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பிடிச்சிட்டு போகிறாங்க, வலையை பறிக்கிறாங்க, படகை பறிக்கிறாங்க. 88 மீனவர்கள் படகெல்லாம் போச்சு, ஒன்றுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இதெல்லாம் வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக மத்திய அரசோட ஃபெயிலியர் தான் இவங்க வந்து இப்போது 3 நாள் கூட்டத்தில் பேசலான்னு இருக்காங்க. ஆக்சுவலாக திமுக தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான பல ஆர்ப்பாட்டங்கள், இது போல் கூட்டங்கள் நடத்துறது மூலிமா பாஜகவை பலவீனப்படுத்திட முடியுமா? பலவீனம் இல்லை, அது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக பலவீனமாக தான் இருக்குது. இன்னும் ஸ்ட்ராங்காக அண்ணாமலையை வளர்த்துருக்காரு சொல்கிறாரு, எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது இப்போது வரப்போகிற எலெக்ஷனில் தான் தெரியும். பட் ஆனால்
அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குரலை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. திமுக என்பது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது. திமுகவோட கூட்டணி கட்சிகள்ல ரொம்ப இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல. மோடி எதிர்ப்புன்றதை வந்து தொடர்ந்து வந்து திமுக ஒரு கையாளுறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஓட்டு வங்கியில் பலனும் கொடுக்குறது அவங்களுக்கு. ஆக்சுவலாக 2019 தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து அது வந்து 2024 இம்பாக்ட் பண்ணும் சார், கை கொடுக்குமா அப்போ? கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இப்போ வந்த கருத்து கணிப்புலாம் கிட்டத்தட்ட அது மாதிரி தானே சொல்லுது. இந்தியா டுடே கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எல்லாம் கூட அப்படி தானே சொல்லுது. திமுக ஸ்வீப்னு தான் சொல்லுது ஆக்சுவலாக. அதான் அது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவும் சொல்லியிருக்கு, பாஜக வந்து என்டிஏ கூட தமிழ்நாட்டில் 20% அப்படி அதுவும் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னு மறுக்கல, அதுவும் சொல்லியிருக்கு. பட் அது எவ்வளோ தூரம் இருக்குன்றத வரப்போகிற எலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இல்லை பொதுவாக ஒரு காற்று வந்து இப்படி தான் அடிக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லுது. அதே சமயம் அதிமுகவுக்கு 16% தான் சொல்கிறாங்க. அது நம்பக்கூடியதாக இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கணும். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்தியா டுடே கருத்து கணிப்பில் 40க்கு 40 திமுக கூட்டணி வின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டைம்ஸ் நவ் கூட்டணியிலே 36 சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் என்னென்னா இந்த அண்ணாமலை தலைமையில் வளர்ந்துருக்கிற தனித்தனியாக அதிமுக அண்ட் பாஜக தனித்தனியாக நின்னாலே அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சார். ஒரு பக்கம் சீமான் இருக்கார், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியுது. அப்போ திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள், ஆன்டி மோடி ஓட்டுக்கள்லாம் போய் அங்கே திமுகவுக்கு சேர்ந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க. ரொம்ப பேசிக்கான எலிமெண்ட்ரி கணக்கு இது, கூட்டணி கணக்கு இது. அந்த கூட்டணி கணக்கில் திமுக அணிலேருந்து யாராவது பிரிஞ்சு வந்து எடப்பாடி உண்மையிலேயே பாஜக விட்டு பிரிஞ்சு வந்துட்டாருன்னா, திமுக அணிலேருந்து யாராவது பிரிஞ்சு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு கொஞ்சம் ஓட்டு திமுகவுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தற்சமயம் இந்த நிமிஷம் வரையும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எதுவும் நமக்கு தெரியல. இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது திமுக அணியில் ஏதாவது பிரச்சனைகள் வருதா இல்லையான்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ திமுகவில் பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்கன்னா யாரால இப்போ பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி பார்க்கலாம் சார்? என்ன பிரச்சனை, சீட்டுகளில் இன்னும் ஃபைனல் ஸ்டடி இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ யாருக்காக காத்திருக்கிறாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை என்ன ஏதோ ஒரு முரண்பாடு உள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது? இல்லை ஒருவேளை பாஜக விட்டு அதிமுக பிரிஞ்சு நிற்கிறதுக்கு காரணமே வந்து பாஜக செய்த ஏற்பாடாக இருக்கலாம். நீங்கள் தனியாக போங்க, தனியாக போய் நீங்கள் அந்த கூட்டணியிலேருந்து யாராவது நீங்கள் தனியாக போனீங்கன்னா எங்களை விட்டு அந்த கூட்டணியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, அதனால் நீங்கள் தனியாக போங்கன்னு சொல்லி அமைச்சிருக்கலாம் ஒருவேளை. அதனால் அதிமுக தனியாக போயிருக்காங்களோன்னு தெரியல. ஒருவேளை அந்த மாதிரி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி பாஜக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு அப்புறமும் எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் மோடியை ஆதரிக்க மாட்டோம்னு ஒரு குரல் வந்தாலே தவிர அந்த திமுக கூட்டணியிலேருந்து யாரும் இந்த சைடு வரமாட்டாங்க. திமுக கூட்டணியில் குழப்பம் வருமா, பிரச்சனை வருமானு வரும். நிறைய இடங்கள் கேட்பாங்க, காங்கிரஸ் நிறைய இடங்கள் கேட்பாங்க. அவங்க கொஞ்சம் கெட்டுப்பிடிலாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், பிளவா அப்படின்னு கேள்வியெல்லாம் கூட கேட்போம் நம்ம. அப்புறம் அவங்க என்னென்னா அந்த கூட்டணியில் ஒரே பாயிண்ட் தான் சார், மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் மோடி எதிர்த்து கூட்டணி இல்லை, தேர்தலுக்கு பின்னாடியும் மோடி எதிர்த்து கூட்டணியில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்குது. பட் அதில் அதிமுக உறுதியாக இருக்கா? தேர்தலுக்கு அப்புறமும் மோடி எதிர்ப்பீங்களா? இன்றைக்கி பாருங்கள், ஜெகன்மோகன் ஆந்திராவில் இவ்வளோ நாள் சும்மா இருந்தார்ல, இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்கிறார்? மத்தியில் வந்து பலமான ஒரு ஆட்சி வரக்கூடாது, வந்தால் வந்து நமக்கு மாநிலங்களுக்கு எதுவுமே நடக்காது, சிறப்பு நிதி ஆந்திராவுக்கான சிறப்பு நிதியை மோடி கொடுக்கவே இல்லை, நம்மளை வந்து மத்திய அரசு ஏமாத்துது. ஸோ எங்களுடைய விருப்பம் என்னென்னா மத்தியில் வந்து ஒரு ஸ்திரமான ஆட்சி, மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி வரக்கூடாதுன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டார். யார்? ஜெகன்மோகன் இன்றைக்கி பேச்சு ஆரம்பிச்சிட்டார். அப்போது நாளைக்கு அவர் அவருக்கு என்னென்னா டிடிபியும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது, நாளைக்கு வந்து அங்கே இந்தியா கூட்டணின்னு வரும்பொழுது பிஜு பட்நாயக் கூட நாளைக்கு இந்தியா கூட்டணி தான் விரும்புவார், பாஜக விரும்ப மாட்டார். ஏன்னா இந்தியா கூட்டணி டீல் பண்ணுறது ஈஸி, இந்த மோடி அமித்ஷாவை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்களுக்கு என்னென்னா அவங்க இந்தியா கூட்டணியில் 10 தலைவர் இருப்பான், யாரோ ஒருத்தனை பிடிச்சாது கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிடலாம். அங்கே வந்து ஒரே 2 பேர் தான் தீர்மானிக்கிறாங்க விஷயத்தை, அவங்கள டீல் பண்ண. அதனால தான் இப்போது ஜெகன்மோகன் ரெட்டியும் பிஜு பட்நாயக்கும் நவீன் பட்நாயக்கும் அடக்கி வாசிக்கிறாங்க. இப்போ தான் ஜெகன்மோகன் ரெட்டி குரலை எழுப்புறாரு. இப்போ தான் பாஜகவுக்கு எதிராக ஒரு குரல் வருது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோடி அமித்ஷாவோட டீல் பண்ணுறது கஷ்டம்னு தெரியும். பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்கள பொறுத்த மட்டும், இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியும் பாஜக மோடி வேண்டாம், தேர்தலுக்கு பின்னாடியும் மோடி வேண்டாம். இது 2019 தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு இன்றைக்கி வந்து எடப்பாடி மாதிரி 4 வருஷம் பாஜகவோடு இருந்துட்டு, நாங்கள் பாஜகவோடு இணக்கமாக இருந்ததுனால தான் பலவிதமான காரியங்கள் இங்கே நடந்தன, 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தோம், அது இதுன்னு சொல்கிறாருல்ல. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சா தேசிய கட்சிகள் மாநிலங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல. அப்போ நீங்கள் அப்போ எப்படி சொன்னீங்க? நாங்கள் இணக்கமாக இருந்ததுனால தான் பாஜகவோட காரியங்கள்லாம் சாதிச்சோன்னு சொன்னீங்களே, அது பொய்யா இது பொய்யா? உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நீங்கள் இப்போது ஒரு குழப்பத்தில் தான் இருக்கார். தேர்தலுக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்களா பாஜகவோட? அதுக்கப்புறம் பதில் இருக்காது. பட் இந்தியா கூட்டணிட்டு அந்த பதில் இருக்குது. அப்போது அதிமுக என்ன பண்ணணும்? இப்போ இன்றைக்கி இல்லைங்க, என்றைக்குமேங்க பாஜகவோட எங்களுக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுங்கன்னு, தேர்தலுக்கு அப்புறமும் கிடையாதுங்கன்னு சொன்னீங்கன்னா, அப்போது ஒருவேளை திமுக அணியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அங்கேருந்து யாராவது இங்கே வரதுக்கான யோசனை செய்வாங்க அட்லீஸ்ட்.
ஆனால் அங்கே என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா நம்பர்ஸ் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் போன வாட்டி 10 இடம் கொடுத்தீங்க, இந்த வாட்டி 15 இடம் கொடுங்கன்னுவாங்க. அது பேச்சுவார்த்தையில் 10 12 9 எதுலேயோ முடிவு வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து உதயசூரியன் நிற்க மாட்டோம் அப்படின்னுவாங்க. அதை சமாதானப்படுத்தணும். மதிமுக என்ன சொல்லணும், நான் வந்து உதயசூரியன் நிற்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு விருதுநகர் தொகுதியை கொடுங்க, துரை வையாபுரி நிற்கணும்னுவாங்க. அது காங்கிரஸ் சொல்லுவான், மாணிக் தாக்கூர் நான் விட மாட்டேன் அப்படின்னு வரவர். அப்போ அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்பர்ஸ்லேயும் வரும், தொகுதியிலையும் வரும். திமுக கூட்டணியில் பிரச்சனையே வரான்னு சொல்ல முடியாது. பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து பிரிஞ்சு வருவாங்களான்னா நிச்சயமாக அது ஒரு முக்கியமான கேள்வி. பிரிஞ்சு வருவாங்களான்னா அது வந்து எடப்பாடியை நம்பி பிரிஞ்சு வருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி. எடப்பாடி பாஜகவோட என்ன மாதிரி உறவில் இருக்கார், எதிர்காலத்தில் என்ன மாதிரி உறவில் இருப்பார், அவர் இவ்வளோ தைரியமாக பாஜக விட்டு பிரிஞ்சு வருதுன்னா எந்த தன்னம்பிக்கையில் பிரிஞ்சு வராரு, அவர் தனியாக போனால் வின் பண்ண மாட்டார், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் எடப்பாடியை எவ்வளோ தூரம் அந்த திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், திமுக வெற்றி கூட்டணியாக இருக்குது சார். 2019 வெற்றி கூட்டணியாக இருக்க ஒரு கூட்டணியில் அதுலேருந்து தேவையில்லாமல் பிரிஞ்சு வரணும். வெற்றி வாய்ப்பு இருக்கிற இடத்துலேருந்து அவன் ஆளுங்கட்சியாக வேறு இருக்கான். நீங்கள் ஆளுங்கட்சியாக கூட இல்லை, எதிர்கட்சியாக இருக்கீங்க. அதில் உங்கள்கிட்ட ஏன் வந்து என்ன எதுக்காக வரணும் அவன்? அதனால் இவர் ஏதோ இலவு காத்த கிளி மாதிரி அங்கேருந்து திமுக கூட்டணியிலேருந்து ஆளுங்க வரும்னு நினச்சிட்டு இருக்காரு. இவர் கூட பாஜக கூட இருந்தவங்களே இவர் கூட வரமாட்டேன்றாங்க, இன்னும் நம்ப மாட்டேன்றாங்க. பாமகவோ தேமுதிகவோ நாங்கள் அதிமுகவோட தாங்க போகிறோம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? இவர் அந்த கட்சிகளே உங்ககிட்ட வராத போது திமுக கூட்டணியிலேருந்து இவர்கிட்ட அங்கே இடத்துக்கு சண்டை போட்டுன்னு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறது கொஞ்சம் அதிகபட்சமான எதிர்பார்ப்பதா இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அரசியலில் வந்து சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடந்துடும், அது சொல்ல முடியாது. அதனால் இந்த விஷயத்தில் திமுக அணியிலேருந்து அதிமுகவுக்கு வருவாங்க அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்க்குற விஷயம் அது அவ்வளோ சுலபத்தில் சாத்தியமில்லை. அதனால் நான் ஒரு சப்ஜெக்ட் டு தட் அரசியலில் எது வேணால் நடக்குன்ற ஒரு வார்த்தையும் கூட சேர்த்தே தான் போட வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படின்னும் போதுன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது சார். டிடிவி ஓபிஎஸ் அவர் கூட்டணியில் இருக்கிறேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து அது மறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு தயக்கம் காட்டியிருக்காரு, மறுக்கிறது தயக்கம் காட்டியிருக்காரு. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிமுக கூட நல்லுறவு ஏற்படும்ன்ற வகையில் பார்க்கப்படுது. அது அப்படி பார்க்கப்பட்டாலும் இவர் 2 பேர் இணைக்கிறதுனா திமுக இங்கே எந்த அளவுக்கு பலவீனப்பட வாய்ப்பு இருக்குது? நட்டா அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேன் சார், அதிமுகன்ற வார்த்தையே உச்சரிக்கிறது சார் நட்டா இங்கே வந்து. அப்போ என்ன அர்த்தம்? அதே மாதிரி இந்த டிடிவி வந்து டிடிவியும் ஓபிஎஸும் வேணால் வந்து சொல்லலாம், நாங்கள் பாஜகவோட இருக்கலாம். டிடிவி சொன்ன மாதிரி தெரில, ஓபிஎஸ் தெளிவாக சொல்கிறார். ஆனால் பாஜக அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கதவை திறந்து வச்சுருக்காங்க எடப்பாடிக்காக. அவர் எடப்பாடியோட ஒரு கண்டிஷன் என்னவா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஓபிஎஸ் சசிகலா டிடிவி 3 பேரும் நம்ம பாஜக கூட்டணியில் சேர்க்காது இருக்கீங்களா, நீங்கள் சேர்க்காத இருந்தால் நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் பாஜகட்ட. அதுக்கு அவங்க வந்து இதுவரையும் ஒப்புக்கொள்ளாத இருக்காங்க. அதுதான் வந்து இழுக்கிறதுக்கு காரணம், இழுபறிக்கு காரணம் அதுதான் ஆக்சுவலாக வந்து. அதனால் அந்த விஷயத்தில் தெளிவு வரல இதுவரையும். அதனால தான் வந்து அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் வந்து ஏற்றுக்கிறதுக்கு யோசிக்கிறார். ஏன்னா இந்த கதவு இன்னும் திறந்துருக்கு. மத்திய பாஜக அதிமுகவுக்கான கதவை இன்னும் மூடலை. அவங்க இன்னும் இல்லாட்டி நட்டா பேசியிருக்கலாமே. இங்கே வந்து திராவிட கட்சிகள்லாம் சரியில்லை, ஆண்ட கட்சிகள் சரியில்லைன்னு பேசியிருக்கலாமே. ஏன் திமுகவை மட்டும் தாக்கிட்டு போகிறீங்க, அதிமுக விட்டுட்டு போகிறீங்களே? அதிமுக தானே கடந்த 10 வருஷமாக எங்கள் ஆட்சியில் இருக்குது. அப்போ தமிழ்நாடு மோசமாக இருக்குன்னா 10 வருஷம் ஆண்ட அந்த அதிமுகவும் ஒரு பொறுப்பு இல்லையா? அப்போ நீங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போது நீங்கள் கதவை திறந்து வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், பட் பாஜகவை பொறுத்த மட்டும் அது கதவை திறந்து வச்சுருக்கு. ஆனால் பாஜக நினைத்தால் எடப்பாடியை வழி கொண்டதுக்கு ஒரு நாளைக்கு மேலே ஆகாது, ஒரு நிமிஷத்தில் வழி கொண்டுருவாங்க. அதான் இப்போ 2 பேர் இணைந்தாருங்களா இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமா சார்? இணைந்தால் ஒரு 10 தொகுதிகளில் வந்து திமுக அணிக்கு கடுமையான போட்டியை கொடுப்பார்கள். சில இடத்துல 1-2 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு கூட இருக்குது. அது இவங்க பண்ணணும். தனியாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, கொங்கு மண்டலத்திலே ஓட்டுகள் பிரியும், தெற்குலேயும் ஓட்டுகள் பிரியும், தோப்பாங்க. அதனால் 2 பேருக்குமே அதெல்லாம் பயன் கிடையாது. ஏன் இந்த விஷயத்தை திருப்பி நான் சொல்கிறேன்னா, இவங்க 2 பேரும் ஏன் சேர வேண்டிய அவசியம் இருக்குன்னா, 2 பேருக்குமே பிரிஞ்சிருந்தால் பலன் கிடையாது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பீங்க, கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் ஓட்டுகளே பிரியும். அப்புறம் அருந்ததி ஓட்டை வாங்கிட்டு அவங்க வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க திமுக. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம். இந்த எலெக்ஷன் வந்து அதிமுகவுக்கு முக்கியமான எலெக்ஷன் கிடையாது. இது வந்து உங்களுக்கு 26 தான் முக்கியமான எலெக்ஷன். அதுக்குள்ளே தமிழக அரசியலில் என்ன வேணால் நடக்கும், இந்திய அரசியலில் என்ன வேணால் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதை சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க, யாரை பிரதமர் சொல்லி பிரச்சாரம் பண்ணுவீங்க? திமுகவை சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு வாங்க முடியாது. இது மாநில தேர்தல் கிடையாது, இது மத்திய அரசுக்கான தேர்தல். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த தற்சமயத்துக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். 26 எலெக்ஷன் நோக்கி போகும்போது நீங்கள் கொஞ்சம் வலிமையாக போகலாம். இல்லை நீங்கள் தோத்துட்டீங்க வச்சுக்கோங்க, உங்கள் தனித்தலைமைக்கே ஆபத்து வந்துடும். அப்புறம் அதிமுக ஒன்றுபடணும்னு குரல் வந்துடும், நீங்கள் பலவீனம் ஆகிடுவீங்க எடப்பாடி. அதனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக.
இது எடப்பாடிக்கும் தெரியும். அப்போ இதையும் மீறி பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொல்கிறாருன்னா இதில் ஒரு ரெண்டே விஷயம் தான் இருக்கணும். ஒன்று, அமித்ஷா சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த யுக்தியை அவர் கையாளணும். திமுக அணியை உடைக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக இதை அவங்க பண்ணியிருக்கலாம். ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து 26 தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த ரெண்டு தவிர வேறு எந்த காரணமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து ஸ்டபனாக வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு எடப்பாடி சொல்கிறதுக்கான ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இப்போ திமுக இங்கே தமிழ்நாட்டில் 30க்கும் மேற்பட்ட இடத்துல ஜெயிக்கும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு வெளியாகிருக்காங்க சார். ஸோ இதெல்லாம் சரி கட்ட இல்லை இதை வந்து தோற்கடிக்கும் வகையில் பிஜேபி இங்கே என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கும்? இல்லை, அவங்க ஏற்கனவே திமுகவை வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து திமுகவோட ஊழல் டிஎம்கே பேசலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை தான் பேசுறாரு. இப்போ மோடி அமித்ஷா நேரடியாக இறங்கி இங்கே அதுக்கான கண்டிப்பாக வருவாங்க. இப்போ வந்து திமுகவை பற்றி அதிமுகவும் இல்லை வச்சுக்கோங்க, சப்போஸ் கூட்டணியில், அப்போ திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படி பேசுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடியே இவர் பேசினார். 2016 அமித்ஷா என்ன பேசினார்? திராவிட கட்சிகள் 50 வருடங்களாக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி விட்டனன்னு பேசினார். ஏன் இதே ஆளுநர் பேசியிருக்காரு, திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு இந்த இப்போ இருக்கிற ஆளுநர் பேசியிருக்காரு. அதனால் இந்த மொத்தமாக திராவிடத்தை அடிப்பானுங்க. திமுக அடிக்கிறதுக்கு பதிலாக திராவிடத்தை அடிப்பாங்க. அதனால் அமித்ஷாவும் மோடி இவங்க அதிமுகவும் கூட்டணியில் இல்லைன்றது நிரந்தரமாயிட்டு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளே மோசம்ன்ற ஒரு கோஷத்தை ஆரம்பிச்சிடும். இல்லை, இந்த வார்த்தை மோதல் இல்லாமல் செயல் நடவடிக்கைகள் என்னென்ன விஷயங்களை கையில் எடுக்க வாய்ப்பு இருக்கும் சார்? செயல் நடவடிக்கைகள் இடி தான், வேற என்ன, இடி சிபிஐ தான் செயல் நடவடிக்கைகள். கதவு மூட்டாங்கன்னு சொல்கிறாரு இல்லையா ஜெயக்குமார், இடி கதவை தட்டினா திறப்பார் அவர். அதுதான் நடக்கும். தமிழ்நாட்டில் வெளியான இந்த கருத்து கணிப்பை திமுக அதிமுக எப்படி பார்க்குது, பிஜேபியும் இதில் எப்படி உற்று நோக்கும் சார் தன்னோட பதிவை? இல்லை, பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் 70% ஓட்டு வரும்னு சொல்கிறத ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. அதனால் நம்ம வளர்ந்துருக்கோன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த கருத்து கணிப்பாக நம்பலை, இதெல்லாம் பொய் அப்படின்னு தான் அவங்களுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள ரொம்ப ஒரு இடமும் தான் வின் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. அதே சமயம் இந்தியாவுடைய கருத்து கணிப்பில் பாஜக அதிமுக ரெண்டுமே நம்பலை. திமுகலையும் வந்து அதை நம்புறது, நாங்கள் அதை எடுத்துக்கிறோன்னு சொல்ல வரல. அவங்க ரொம்ப குஷியாக இருக்காங்கன்றது தான் அடிப்படையான விஷயம். அவங்களுக்கு அது சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கே தவிர அதை வந்து யாரும் ஆகா நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்லாம் அவங்க சொல்ல வரல. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் என்றைக்குமே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறதானே தவிர இதெல்லாம் இதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. எலெக்ஷன் போது பல்வேறு இஷ்யூக்கள் வரும், கூட்டணிகள் பல்வேறு விதமாக மாறி அமையும். இன்னும் இந்த கூட்டணிகள் வந்து சரியாக செட்டில் ஆகலையே, இன்னொரு 10-15 நாள் ஆகும். எக்ஸாக்டாக யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியறதுக்கு இன்னொரு 15 நாளாவது ஆகும். ஸோ இப்போது பாஜகவே ராமர் கோயில் விஷயத்தை எடுத்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கா மக்கள்கிட்டனா இல்லை. அதனால தான் அவங்க நிதிஷ்குமாரை இழுக்கிறாங்க உள்ள. இதில் உத்தரப்பிரதேசில் அந்த ஜெயின் சௌத்ரியை இழுக்கிறாங்க உள்ள. எங்கெங்கே இந்தியா கூட்டணியை பிளக்க முடியுமோ அங்கெல்லாம் பிளக்கிறாங்க. ஏன்னா ராமர் கோயில் மட்டுமே ஓட்டு வாங்கி கொடுக்குமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை அது எதிர்பார்த்த இம்பேக்டை வந்து உண்டு பண்ணலன்னு அவங்க நினைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் தீர்மானம் கொண்டு வராங்க, பல்வேறு விதங்களில் கொண்டு போக பார்க்குறாங்க. பட் அது எடுபடாத இருக்குது. ஆக்சுவலாக அந்த 6 ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் மட்டுமே, உத்தரப்பிரதேஷ், குஜராத், இந்த மாதிரி உத்தரகண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து. ஸோ மகாராஷ்டிராலாம் கூட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. மகாராஷ்டிராலாம் இப்போ அதே பார்த்திங்கன்னா தெலுங்கானாலையும் வந்து ஆந்திராலையும் வந்து பாஜகவுக்கு பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு. தெலுங்கானாவில் வராது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் மட்டுமே அந்த ராமர் கோயில் சொன்னதுனாலே எவ்வளோ ஒரு எக்ஸாக்டாக அவங்களால யூகிக்க முடியல ஆக்சுவலாக. அதனால் இப்போ இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கான விஷயங்கள் இறங்கியிருக்காங்க. அதனால் தேர்தலும் போது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான கூட்டணிகள் அமையும், இதுவரையும் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதிமுகவில் ஒரு கூட்டணி அமைக்க முடியல, பாஜகவாலையும் ஒரு கூட்டணி அமைக்க முடியல. இந்த பாஜக அதிமுகவில் இருந்த கூட்டணிகள் ரெண்டுமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன எப்படி உருவாகும், 2 பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா, அதுக்கேற்றபடி முடிவு பண்ணலான்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கடைசியாக வந்து ஒரு 2 கட்சியுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான பேச்சும் இருக்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இந்த கட்சிகள் இருக்குல்ல, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள், வாசன் அல்லது எல்லாருமே வந்து அங்கே மத்தியில் ஆட்சிக்கு வர கட்சியோட தான் இருக்க விரும்புவாங்க. இவங்க கூட இருந்துட்டு எதுக்கு, இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பாஜக எழுத்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும்ல, அது தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுக எழுத்து பிரச்சாரம் பண்ணால் ஓட்டு கிடைக்காது உங்களுக்கு. அதனால் பாஜக மோடிக்கான தேர்தல் தான் இது, ஸ்டாலினுக்கான தேர்தல் கிடையாது. அதனால் வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த கூட்டணிகள் எப்படி கட்டமைக்கப்படுகிறதோ அதை பொறுத்து தான் வெற்றி அமையும். ஸோ அந்த கூட்டணிகள் கட்டமைக்கிறதுக்கு இன்னும் 10-15 நாள் ஆகும். ஸோ அது வரையும் பொறுத்து இருக்கணும். அதனால் இப்போது அந்த கருத்து கணிப்புகள் வந்திருந்தால் கூட அது கருத்து கணிப்புகள் என்ற அளவில் அதை பார்க்க வேண்டியிருக்கே தவிர, மற்றபடி அதை வந்து இந்த கட்சிகள் வந்து சீரியஸாக எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் ஏமாளி ஆவாங்க ஆக்சுவலாக. ஸோ கிரவுண்ட் சுச்சுவேஷன் தெரியறதுக்கு கூட்டணிகள் உருவாக வேண்டும் என்பது என் கருத்து. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல்கள் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.